ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கிறப்ப சந்திரன் மனோகாரகன் ஒருவருடைய மனநிலையை பிரதிபலிக்கும். சந்திரன் கெட்டு போயிட்டா மனோநிலை கெட்டு போயிடும். அதாவது சந்திரன் 6, 8, 12 மறையிறதுங்கிறது, ராகு கேதுவோட சேர்றது, சனியோட சேர்றது, இந்த மாதிரி சேர்ந்ததுனாக்கும் சந்திரன் பலம் இழந்து அவன் லூஸ் மாதிரி ஆயிடுவேன், மெண்டல் மாதிரி ஆயிடுவேன்ற அளவுக்கு யோசனைகள் இருக்கும். இது ஆரம்பத்தில் தான். அடுத்து ஜோசியத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வர வர அனுபவப்படப்பட அதெல்லாம் மாறிடும். இது என்ன விஷயம் அப்படின்னா, சந்திரன் 6, 8, 12 இருந்தாப்புல, அல்லது ராகு கேதுவோட சேர்ந்தாப்புல, அல்லது சனியோட சேர்ந்தோ அல்லது பார்த்தோ இருந்தால் அதனாலேயே அவங்க மனநிலை கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி இருக்க எத்தனையோ பேர் ரொம்ப திறமசாலியாகவும் நுண்ணறிஞர்களாகவும் இருப்பாங்க. விஷயம் என்னென்னா, இந்த சந்திரனோட சேர்ந்திருக்கக்கூடிய ராகு திசை, கேது திசை, சனி திசை, அல்லது சந்திரன் 6, 8, 12 உட்காந்து அந்த சந்திரனுடைய திசை இப்படி ஏதாவது வந்தால் மட்டும்தான் அது அந்த பர்டிகுலர் பீரியடில் தான் மனநிலையில் சிக்கல்கள்